أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை நாங்கள் படிக்கும் பொழுது அந்த சீராவின் ஒரு பகுதியாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், அவர்கள் பட்ட கவலைகள், அவை அனைத்தையும் உள்ளடக்கியதாகவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை எங்களால் பார்க்க முடியும். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள், அவர்கள் எங்களுக்காக இந்த உம்மத்திற்காக வேண்டி தனது உடலினால் செய்த தியாகங்களை எல்லாம் நாங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டிய, படிக்க வேண்டிய பாடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. கணிதத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரு பகுதி இருக்கிறது, கிதாபுல் மகாசி, அபுவாபுல் மகாசி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள், அவர்களுடன் இருந்த சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்காக வேண்டி செய்த தியாகங்களை பற்றியெல்லாம் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று வரலாற்றாசிரியர்கள், இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்களும் இந்த யுத்தங்கள் எந்த இடத்தில் நடந்தது, எவ்வாறு நடந்தது, எப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா ஒரு யுத்தத்தை பற்றி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு யுத்தத்தை பற்றி மிக தெளிவாக அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசியிருக்கின்றான். அதுதான் எங்கள் அனைவருக்கும் தெரிந்த பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தை பொறுத்த மட்டில் அது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது எந்த விதமான உடைமைகளையும் தன்னுடன் எடுத்து வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அனைவரும் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு சென்று விடுங்கள் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இது எப்படி என்று சொன்னால், எங்களது நாட்டில் 90ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு பகுதிகளில் இருந்த முஸ்லிம்கள் அவர்கள் உடுத்திருந்த உடையுடன் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவருடைய உடைமைகள் அனைத்தும் விடுபட்டன. அவருடைய காணி பூமிகள், அவர்களுடைய வீடுகள் அனைத்தையும் இழந்து விட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைமைதான் முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வரும் பொழுது அனைத்தையும் விட்டு அவர்கள் வந்தார்கள். இதனால் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் சஹாபாக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அல் முஆஹாத் என்று சொல்வார். அதாவது வந்த முஹாஜிராக வந்த ஒரு சஹாபியையும் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபியையும் சகோதரர்களாக ஆக்கினார்கள். ஒவ்வொருத்தரும், அதாவது வந்திருக்கக்கூடிய அந்த முஹாஜிராக வந்த சஹாபி எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், பொருளாதார வசதிகளும் இல்லாமல் வந்திருக்கின்றார். இங்கிருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்களுக்கு இருந்த அந்த பின்புலங்களை வைத்து, அவர்களுடைய பொருளாதார வளத்தை வைத்து தனது சகோதரனுக்கு அதனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில், அதனை மாத்திரமல்ல அதையும் ஒரு காரணமாக வைத்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். இப்படி முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது எந்த ஒன்றையும் எடுக்காமல் அனைத்தையும் விட்டு வந்து விட்டார்கள். ஹிஜ்ரத் வந்து 2வது வருடம், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அதாவது குஃபார் குறைஷ் காஃபிர்களின் ஒரு தலைவர். அவர் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால், அவர்தான் வியாபார கோஷ்டிகளை
மக்காவிலிருந்து ஷாம் பிரதேசத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஷாம் பிரதேசம் என்று சொல்வது இப்பொழுது இருக்கக்கூடிய பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான் உட்பட்ட பிரதேசங்கள் தான் ஷாம் என்று சொல்வது. ஷாம் பிரதேசத்திலிருந்து தான் மக்காவிற்கு, மதீனாவிற்கு பொருட்களை எடுத்து வருவார்கள். பொதுவாகவே அன்றைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் மக்காவாசிகள் வியாபாரிகளாகவும் மதீனாவாசிகள் விவசாயிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அபூ சுஃப்யான் மக்காவிலிருந்து ஷாமுக்கு அவருடைய வியாபார கோஷ்டியை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். சுமாராக உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள் 40 பேர்களை எடுத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு அவர் ஷாமுக்கு போகின்றார். ஷாமுக்கு போக வேண்டிய வழி அது மதீனாவை ஊடறுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதாவது மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகின்ற வழி மதீனாவை அண்மித்த பிரதேசத்தை தாண்டி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இவர்கள் ஷாமுக்கு போய் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் மக்காவுக்கு திரும்புகின்ற வழியில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அந்த காஃபிர்கள் எங்களது சொத்துக்களை சூறையாடி விட்டார்கள், உடைமைகளை எடுத்துக்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த அபூ சுஃப்யானுடைய அந்த வியாபார கோஷ்டியிடம் வந்து அந்த பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் மஷூரா செய்து இந்த கோஷ்டியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகின்றார்கள். இதனை அறிந்த அபூ சுஃப்யான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், உடனடியாக மக்காவுக்கு செய்தி அனுப்புகின்றார். இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, எங்களது பொருட்களை எடுக்க வருகின்றார்கள், எனவே மக்காவிலிருந்து நீங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாருங்கள் என்ற செய்தி அனுப்பப்படுகின்றது. அடிப்படையில் பத்ர் யுத்தம் என்று சொல்வது யுத்த களமாக, அதாவது 2 தரப்பினர்களும் யுத்தத்திற்கு தயாரான நிலையில் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருந்த சஹாபாக்களுடைய நோக்கம் அந்த வியாபார பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அபூ சுஃப்யானிடம் இருந்த வியாபார பொருட்கள். ஆனால் மக்காவிற்கு இந்த செய்தி போனதன் பின்னால் மக்கா குறைஷிகள், மக்காவில் இருந்த பெரும் காஃபிர்கள் அபூஜஹலுடைய தலைமையில் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த யுத்தத்தை காரணமாக வைத்து முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த சஹாபாக்களையும் நாங்கள் கொண்டு விடுவோம் என்ற ஒரு தைரியமாக, அதாவது அவர்களிடமிருந்த படை பலத்தின் காரணமாக அவர்கள் முன்னேறி வந்தார்கள். இப்பொழுது மக்காவிலிருந்து அபூஜஹலுடைய படை வருகிறது, மதீனாவிலிருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃப்யானுடைய அந்த வியாபார கோஷ்டியை நோக்கி வருகின்றார்கள். எந்த இடத்தில் வந்து சேர்கின்றார்கள்? பத்ர் என்று சொல்லக்கூடிய இடம். பத்ர் என்று சொல்வது கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து 153 கிலோமீட்டர், மக்காவிலிருந்து பார்க்கும் பொழுது 402 கிலோமீட்டர். மக்காவிலிருந்து 402 கிலோமீட்டர், மதீனாவிலிருந்து 153 கிலோமீட்டர். அப்படி பார்த்தா பத்ர் என்று சொல்லக்கூடிய இடம் மதீனாவுக்கு மிக அண்மித்த பிரதேசம், மதீனாவுக்கு மிக அண்மித்த பிரதேசம். அதே நேரம் அந்த பத்ர் அந்த நிலப்பரப்பு மதீனாவுடைய ரீஜன், மதீனாவுடைய அந்த ரீஜனில் தான் வருகிறது. மதீனாவுடைய அந்த மதீனா மாகாணத்திற்கு உட்பட்ட பிரதேசமாகத்தான் பத்ர் இருக்கிறது. இப்பொழுதும் போகக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த பத்ருடைய பிரதேசத்தை எல்லாம் பார்க்கின்றார்கள். அங்கு பார்த்தால் விளங்கும் அது மதீனாவுக்கு எவ்வளவு சமீபமாக இருக்கின்றது என்பது. சாதாரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய வசதிகளை வைத்து 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தில் பத்ரிலிருந்து மதீனாவுக்கு சென்று விடலாம். இப்படி மதீனாவிலிருந்து சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பத்ரை நோக்கி வருகின்றார்கள். இந்த நோக்கம் யுத்தம் செய்யும் நோக்கம் அல்ல. அவர்களுடைய நோக்கம் இந்த அபூ சுஃப்யானிடம் இருக்கக்கூடிய இந்த வியாபார பொருட்களை எடுத்து கொள்ள வேண்டும், அந்த வியாபார கோஷ்டியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கம். ஆனால் அங்கிருந்து மக்காவிலிருந்து வந்த அபூஜஹலுடன் வந்தவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த பயங்கரமான ஒரு கொடூரமான நோக்கத்தோடு வருகின்றார்கள். இது சரியாக ரமலானுடைய மாதம் 17, ரமலான் 17வது நாள்
இந்த சந்திப்பு நடக்கின்றது. அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்தை பற்றி பேசும் பொழுது நிறைய இடத்தில் பத்ர் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்கின்றான். அதே நேரம் யௌமல் ஃபுர்கான் யௌமல் தகல் ஜம்ஆன், அல்லாஹ் தஆலா சொல்றான் யௌமல் ஃபுர்கான், பிரிக்கக்கூடிய நாள். பிரிக்கக்கூடிய நாள் என்று சொன்னால் ஹக்குக்கும் பாத்திலுக்கும், குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும், குஃப்ரையும் இஸ்லாத்தையும் பிரிக்கக்கூடிய நாள், ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறிய முடியுமான நாள் தான் அந்த பத்ருடைய நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கணித்திற்குரிய சகோதரருடைய பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிலிருந்து வருகின்றார்கள். வந்து பத்ருடைய அந்த மைதானத்திற்கு வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரீஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கூடாரம் இடுகின்றார்கள். இப்பொழுது போனால், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் பார்ப்பார்கள், ஜாமிஉல் அரீஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜித் அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரம் இட்டிருந்தார்கள். கணித்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, பத்ர் யுத்தத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசும் பொழுது அந்த யுத்தத்தில் அல்லாஹு தஆலாவுடைய நேரடியான உதவிகள் எப்படியெல்லாம் வந்தது என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரீஷ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தில் கூடாரமிட்டு இருக்கின்றார்கள். இரவு நேரமாகிவிட்டது, வந்து சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இத் அன்தும் பில் உதுவத்தி துன்யா வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா வர்ரக்பு அஸ்ஃபல மின்கும். நபியே, உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் மதீனாவுக்கு சமீபமான இடத்தில் இருக்கின்றார்கள். அபூஜஹலுடன், அதாவது மக்காவாசிகள், அந்த குஃபார் குறைஷிகள் மதீனாவை விட்டு தூரமாக இருக்கின்றார்கள். அதாவது இந்த புறத்தில் மதீனாவாசிகள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை, மறுபுறத்தில் மக்காவாசிகளுடைய படை இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆரம்பமாக மக்காவிலிருந்து வந்த அந்த குஃபார் குறைஷிகளை விட முந்தி அடித்து கொண்டு வந்து சேர்ந்தவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் முஸ்லிம்கள் வந்து இருந்த இடம் இருக்கின்றதே, அது மணல் பாங்கான பூமி. அது மணல் பாங்கான பூமி. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஃபாத்திஹுல் கைபிலே இது சம்பந்தமாக மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் அந்த மதீனாவாசிகள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்த அந்த படையினர் வந்து இருந்த இடம் இருக்கின்றதே மணல் பாங்கான பூமி. அந்த இடத்தில் வந்து அவர்கள் இருந்து விடுகின்றார்கள். அந்த இடத்தில் தண்ணீரும் இல்லை, எந்த விதமான தண்ணீருடைய ஏற்பாடும் இல்லை. ஆனால் குஃபார் குறைஷ் காஃபிர்கள் வந்து இருந்த இடம் இருக்கின்றதே நல்ல, அதாவது நடப்பதற்கு இலேசான பூமி, கால் வைத்து நடப்பதற்கு இலேசான பூமி. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மணலில் நடப்பதை விட சாதாரண தரையில் நடப்பது இலேசாக இருக்கும். அதிலும் யுத்தம் என்று வந்துவிட்டால் மணலில் நடப்பது எவ்வளோ கடினமாக இருக்கும். ஓட வேண்டும், பாய வேண்டும், வெட்ட வேண்டும். இப்படியாப்பட்ட நிலையில் அதாவது மதீனாவாசிகள் இந்த புறத்தில் மணல் பாங்கான இடத்தில் இருக்கின்றார்கள், மக்காவாசிகள் நல்ல இடத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பக்கத்தில் தண்ணீரும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரீஷ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கூடாரத்தில் சுஜூதில் இருந்து கொண்டு துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் லன் துஅபத் பஅதஹா, அதாவது இதற்கு பின்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் மொத்தமாக எண்ணிக்கை 313 சஹாபாக்கள். அந்த சிறிய ஒரு கூட்டம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது கூட்டத்தினருக்கு சொன்னார்கள், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லக்கும் வலா தர்தது அலா அத்பாரிக்கும். எனது கூட்டமே, நீங்கள் உங்களுக்கென்று எழுதித்தரப்பட்ட அந்த புனித பூமியில் நீங்கள் நுழையுங்கள். அதாவது அவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், அந்த தூர் என்று சொல்லக்கூடிய, தூர் சீனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரதேசத்திற்குள் நுழையும்படி சொன்னார்கள். ஆனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் என்ன தெரியுமா பதில் சொன்னார்கள்? காலு யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதன் மாதாமு ஃபீஹா. மூசாவே,
அந்த தூர் என்ற பிரதேசத்தில் ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வெளியேறும் வரை நாங்கள் செல்ல மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காஇதுன். நாங்கள் உள்ளே செல்ல மாட்டோம், நாங்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்களும் உங்களது இரட்சகனும் மாத்திரம் சென்று, அதாவது நீங்கள் 2 பேரும் மாத்திரம் சென்று அவர்களோடு யுத்தம் செய்து அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று பின்வாங்கி விடுகிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த உள்ளே இருந்தவர்கள், அந்த தூர் சீனா அந்த பிரதேசத்திலே இருந்த அந்த மக்கள் பலசாலிகளாக இருந்தார்கள். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த மக்கள் சாதாரணமானவர்களாக இருந்தார்கள். இதை நினைத்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு யோசனை இருந்த, ஒரு சிந்தனை இருந்தது. எனது கூட்டத்தாரோ 313 சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், நாங்களோ யுத்தத்திற்காக வேண்டி வரவில்லை. நாங்கள் வந்த நோக்கம் என்ன? இந்த வியாபார கோஷ்டியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கின்றோம். ஆனால் எங்களை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய படையினர் பெரும் பலத்துடன் வந்திருக்கின்றார்கள், ஆயுதங்களை ஏந்தி வந்திருக்கின்றார்கள். நாங்கள் எப்படி இவர்களுக்கு முகம் கொடுப்போம் என்று இந்த மக்கள் பின்வாங்கி விடுவார்களோ என்ற பயம் இருந்தது. அதனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து கொண்டு துஆ செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள், வந்து சொல்கின்றார்கள், லா நகூலு மிஸ்ல மா கால கௌமு மூஸா லஹு. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூத்திரம் அந்த நபி மூசாவுக்கு சொன்ன பதிலை நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுடனேயே இருப்போம், உங்களுடனேயே நாங்கள் யுத்தம் செய்வோம் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அந்த வார்த்தை அமைகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கட்டத்திலிருந்து அல்லாஹு தஆலாவுடைய உதவி அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு இறங்குகின்றது. முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் இருந்த இடத்தில் தண்ணீருக்கான எந்த வசதியும் இருக்கவில்லை. முதலாவதாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மழை பொழிய வைக்கின்றான். அந்த இடத்தில் மாத்திரம் மழை பொழிகின்றது, அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்து விடுகின்றது முதலாவது. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தஃப்சீருடைய ஆயத்துக்கள் மிக நீளமாக இருக்கின்றது, நேரம் இடம் கொடுக்காது என்பதனால் சுருக்கமாக சொல்கின்றேன். இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒரு விடயம், இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின். யுத்த களத்தில் எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமானவர்கள், படை பலம் மிக்கவர்கள், அவர்களுடன் ஆயுதங்கள் இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்கள் ஒரு எண்ணிக்கையில் குறைந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான் இது யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின். அல்லாஹு தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பை வழங்கினான். எப்படி? சிறு தூக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. சிறு தூக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை போர்த்தினான் என்று சொல்கின்றான். நினைத்திற்கு சவரலை பெரியவர்களே, ஒரு மனுஷன் தூங்குறன்னு சொன்னால் அவர் எடுத்து தூங்குறன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு போய், இப்போ நாங்கள் நைட்டுக்கு தூங்குறதா இருந்தால் ஒரு 10 மணிக்கோ 10:30க்கோ போய் நாங்கள் தூங்கணும் என்று சொல்லி நினச்சி தூங்குவோம். சிறு தூக்கம் வாரன்னு சொல்கிறது எப்போ தெரியுமா வரும்? மனசு நல்ல ராகத்தாய்க்கும். டென்ஷனாக யோசனையாக இருந்தால் அந்த சின்ன தூக்கம் வராது. சிறு தூக்கம்னு சொன்னால் அப்படியே நல்ல களைப்பாக இருந்து நல்ல ராகத்தான ஒரு தூக்கம் ஒன்று போகுமே, இதுதான் சிறு தூக்கம். அல்லாஹு தஆலா அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுத்தினார். முன்னால் பெரிய யுத்தம் நடக்க இருக்கின்றது, அச்சுறுத்தலான நிலைமை. ஆனாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சிறு தூக்கத்தை கொடுத்தான். இப்பொழுது அல்லாஹு தஆலா முதலாவதாக உளரீதியாக அந்த மக்களை பண்படுத்துகின்றான். நினைத்திருக்கிற சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. உங்களுக்கு அல்லாஹு தஆலா பத்ரில் வைத்து உதவி செய்தான், நீங்கள் ஒரு பலகீனமானவர்களாக இருக்கும் நிலையில் என்ன செய்தான்? உங்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவில் ஒரு கனவு காண்கின்றார்கள். இத் யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நபியே, உங்களுக்கு நாங்கள் அவர்களை கனவில் காட்டினோம். யாரை? அந்த குஃபார் குறைஷிகளை கனவில் காட்டினோம். கலீலா, கொஞ்சம் பேர் போல. உண்மையிலே வந்திருக்கக்கூடியவங்க 1000 பேர், ஆனால் கனவுல நபி அவங்க காண்றாங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. வலவ் அராகஹும் கஸீரா.
அவர்களை அதிகமானவர்களாக நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தால் லஃபஷில்தும் நீங்கள் கோழையாக ஆகியிருப்பீர்கள். பயம் பிடிச்சிக்கணும் உங்களுக்கு. அந்த பயத்தின் காரணமாக கோழையாக ஆகியிருப்பீங்க. வல தனாஸஅத்தும் ஃபில் அம்ர், நீங்கள் அந்த விஷயத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த யுத்தம் செய்கிற விஷயத்தில் ஃபெயிலாக இருப்பீங்க. வலாக்கின் அல்லாஹ் சல்லம் என்றாலும் அல்லாஹு தாலா உங்களை சாந்தியாக்கினார். கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா யுத்தம் நடக்க இருக்கின்றது. மறுநாள் காலையில் முஸ்லிம்களுடைய படையினருக்கு அல்லாஹு தஆலா காட்டுகின்றான், வஇத் யுரீகுமூஹும் இதில் தகைதும் ஃபீ அயுனிக்கும் கலீலா. இவங்க பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிற மாதிரி இவங்களுக்கு கண்ணுக்கு விளங்கு. அல்லாஹு தஆலா அப்படித்தான் காட்டினான். இது இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய உதவிகள் இந்த யுத்த களத்தில் வைத்து. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மஆலிமு தன்சீல்ல பதிவு செய்கிறாங்க. சொல்கிறாங்க, லகத் கல்லலு ஃபீ அயுனினா, எங்களோட கண்களுக்கு அவங்க கொஞ்சம் பேர் மாதிரி தான் விளங்கினாங்க. எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அஹும் சபஈன், அவங்க 70 பேர் ஆகிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. எப்படி? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, அவங்க 70 பேர் ஆகிக்கிறாங்க. அப்போ இவர் பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார், 70 பேரில் ஒரு 100 பேர் ஈக்கும் போல இருக்குது. மொத்தம் உண்மையிலே எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 1000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சஹாபாக்களுடைய கண்களுக்கு அது 100ஆகவும் 70ஆகவும் விளங்குகின்றது. அதுக்கு பின்னால், இந்த யுத்தம் முடித்ததுக்கு பின்னால், இந்த யுத்தத்தில் 70 குஃபார் குறைஷில் இருந்து வந்த 70 பேரை சிறை பிடிக்கப்பட்டாங்க. அந்த சிறை பிடித்த ஒத்தரை கூப்பிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்கள் உண்மையிலே எத்தனை பேர் வந்தீங்க? மக்காலிருந்து யுத்தத்துக்காக வேண்டி எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நாங்கள் 1000 பேர் வந்தோம். ஆச்சரியப்பட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா மனதை திடப்படுத்தினார். முதலாவது சஹாபாக்களுக்கு உளரீதியான அமைதியை கொடுத்துட்டாங்க. அடுத்தது வெளிரங்கமான சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார். அதில் ஒன்று தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த களத்தில் வைத்து, இந்த யுத்த முனையில் வைத்து அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சிறு தூக்கத்தை கொடுத்தாங்க. அதே நேரம் அல்லாஹு தஆலா 3000 மலக்குமார்கள் அந்த யுத்த களத்துக்கு இறக்கினார். இது தகூலு லில் முஃமினீன அலை யக்ஃபியகும் அன் யுமித்தகும் ரப்புகும் பி 3000 மினல் மலாயிகா. 3000 மலக்குமார்கள் அந்த யுத்த களத்துக்கு இறக்கப்பட்டார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த மலக்குமார்களுடைய விஷயத்தை தாரீகுடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க. எப்படின்னு சொன்னால், அந்த யுத்தத்தில் வச்சு ஒரு சஹாபி வாழ வெற்றத்துக்காக வேண்டி ஓங்குவார். ஆனால் ஓங்குறது மட்டும்தான் அவர் ஒரு முறை ஓங்கினார்னு சொன்னால் ஒரு 10 தலை விழுந்துடும். இந்த காட்சியை சஹாபாக்கள் காணல. ஆனால் எதிர்ப்புறத்தில் இருந்த ஷைத்தான் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதானி நகஸ அலா அகிபை. ஷைத்தானுடைய விஷயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். ஃபலம்மா தராஅத்தில் ஃபிஅதான், 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, 2 கூட்டத்தினாரும் சண்டை நடக்குது. இந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான்டா, அவனுடைய பின்னங்கால் முதுகில் படுமளவுக்கு ஓடுனான். நகஸ அலா அகிபை சொல்றான், வகால இன்னி பரீஉம் மின்கும், நான் உங்களை விட்டும் தூரமாயிட்டேன், நான் உங்களோட சேர்ந்த ஆள் இல்லை என்று சொல்றான். இன்னி அரா மாலா தரவுன, நீங்க பார்க்காத காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஷைத்தானுக்கு விளங்குது, மலக்குமார்கள் இறங்கி இந்த யுத்த களத்துல யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வோட உதவி நேரடியாக இறங்கிட்டு என்ற செய்தி ஷைத்தானுக்கு விளங்குது. கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இத்தனைக்கும் முஸ்லிம்களிடம் இருந்த ஆயுதங்கள், அவங்க வந்த நோக்கம் வேறு, அவங்க யுத்தத்துக்காக வேண்டி வரல. ஆனால் அல்லாஹு தஆலா பெரிய வெற்றியை கொடுத்தான். அவங்கள்ட்ட இருந்தது 2 குதிரை தான். 2 குதிரை, 72 ஒட்டகம், இவ்வளோதான் அவங்கள்ட்ட இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கண்டா, அந்த 72 ஒட்டகத்தையும் 2 குதிரையும் வச்சு மாறி 3 பேர், ஒரு குதிரையில் ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் மாறி வருவாங்க. கொஞ்சம் தூரம் ஒருத்தர் ஏறி வருவார், அவர் இறங்குவார், திருப்பி இன்னொருத்தர் வருவார். அப்படி யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் மாறி அல்லாஹு தஆலா பூர்த்தியான உதவியை இறக்கினான். அவன் கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்து
குஃபார் குறைஷிகளில் 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இன்னும் 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டாங்க. அதில் மிக விசேஷமாக யார் இந்த யுத்தத்தை செய்யணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொலை செய்யப்படணும் நஊது பில்லாஹ் என்ற அந்த நோக்கத்தோட வந்தானோ அந்த அபூ ஜஹ்ல அல்லாஹ் தஆலா 2 சிறிய வாலிபர்களை வச்சு கொலை செய்தார். முஆத் இப்னு அஃப்ரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா என்று சொல்லப்படக்கூடிய 2 சஹாபாக்கள் அந்த அபூ ஜஹ்லை கொண்டார். கண்ணியத்துக்குரிய ஷாவுரலி பெரியவர்களே, இப்பொழுதும் நான் ஏற்கனவே சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரீஷ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல கூடாரம் விட்டிருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு பின்னால் நாங்கள் போய் பார்த்தா அந்த இடத்துல அபூ ஜஹல் கொலை செய்யப்பட்ட இடம் இருக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய ஷாவுரலி பெரியவர்களே, இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பல படிப்பினைகள் மிக்க அல்லாஹு தஆலாவுடைய உதவியை மட்டும் நம்பி இறங்கி அல்லாஹு தஆலா பூர்த்தியாக உதவி செஞ்ச ஒரு யுத்தம் தான் இந்த பத்ர் யுத்தம். கடைசியாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அங்கீகாரம் இருக்குதே, அது ஆச்சரியமானது. இந்த யுத்தம் நடந்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. அதுக்கு பின்னால் காஃபிர்களில் 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டாங்க. இன்னும் 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த சிறைபிடித்த 70 பேர்களையும் வச்சு நபி அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு சொன்னால், இவங்களை கூட்டி கொண்டு போய் இவங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி அநியாயம் செய்யணும்னு யோசிக்கல. என்ன செஞ்சாங்கண்டா, இந்த 70 பேரையும் கூட்டி கொண்டு போய் இவங்களில் யாருக்கு படிப்பு இருக்குதோ, அறிவு இருக்குதோ, இவங்க என்ன செய்யட்டும், எங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு படித்து கொடுக்கட்டும். யாருக்கு தொழில் திறமை இருக்குதோ அந்த தொழிலை படித்து கொடுக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்காகவே அந்த 70 பேரையும் பயன்படுத்தினாங்க. அதில் அதுக்கு பின்னால் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கண்ணியத்திற்குரிய ஷஹூரலி பெரியவர்களே, இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய சிறப்பை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது பின்னால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, இது பத்ர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றிக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தயாராக இருக்கிறாங்க மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வாரத்துக்காகவே. இந்த நேரத்தில் மஷூரா செய்யப்படுது, நாங்கள் போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிக்கொண்டாங்க. சரி, போகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ரௌதத்து ஹாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடப்பட்ட ஒரு இடம் இருக்குது, ரௌதத்து ஹாஃப் என்று சொல்கிறது. இந்த இடத்துல ஒரு பெண் நடந்து போவா, அவட்ட ஒரு கடிதம் இருக்கும். அந்த கடிதத்தை நீங்கள் 2 பேரும் போய் எடுத்துக்கொண்டு வாங்க. இவங்களுக்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லை, அதாவது சந்தேகமும் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, ஷூராக இருக்கும். போனாங்க ரௌதத்து ஹாஃப்க்கு. அங்கே போனால் ஒரு பெண்மணி இருக்கிறா, நடந்து போய் கொண்டிருக்கிறா மக்காவை நோக்கி மதீனாவிலிருந்து. அவ நிப்பாட்டி கேட்டாங்க, உங்கள்கிட்ட ஒரு கடிதம் இருக்குதாமே, அந்த கடிதத்தை தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவள் சொன்னா இல்லைங்க. அவட வார்த்தையில் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, இந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தையில் இருந்த நம்பிக்கை இருக்குது. அவன் சொன்னாங்க என்னண்டா நபி, அதாவது அந்த வார்த்தைகள் ஹதீஸில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொன்னாங்க, உன் திருத்த கடிதத்தை நீ வெளியே எடுக்கலன்னு சொன்னால் உன்னுடைய ஆடைகளை களைந்து நாங்கள் எடுப்போம். ஷுவராக இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை. அதுக்கு பின்னால் அவள் எங்கே ஒளிச்சு வச்சுருந்தாண்டா, அவனோட முடி இருக்குது, பெண்கள் முடி கட்டுவாங்களே, அந்த முடிக்குள்ளால் ஒளிச்சு வச்சுருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த வார்த்தையை கேட்ப அந்த சஹாபாக்கள் அந்த லெட்டர் எடுத்துக்கொண்டு வராங்க. வந்து பார்த்தா அந்த லெட்டரில் இருக்குது என்னென்னா, மின் ஹாத்தப் இப்னு அபீ பல்தஆ, ஹாத்தப் இப்னு அபீ பல்தஆவாகிய என்னிடமிருந்து மக்கா வாசிகளுக்கு என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலிருந்து பெரிய படையோட மக்காவுக்கு வரப்போகிறாங்க, வந்து மக்காவை வெற்றி கொள்ள போகிறாங்க என்ற செய்தியை இந்த ஹாத்தப் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்பிட்டாங்க. இது ஒரு ராஜ துரோகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டுடைய அந்த சீக்ரெட்டை வெளிப்படுத்துறதுக்குதே பெரிய ஒரு துரோகம்.
ஹாத்தப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யா ஹாத்தப் மா ஹமலக அலா ஹாதா, ஹாத்தபே நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இந்த வேலை செஞ்சீங்கன்னு கேட்ட நேரத்தில் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அமா வல்லாஹி இன்னி லமுஃமினுன் பில்லாஹி வ ரசூலிஹி மா கய்யர்து வலா பத்தல்த். யா ரசூலல்லாஹ் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் அதில் எந்த மாற்றமும் செய்யவும் இல்லை, நான் மாறவும் இல்லை. என்றாலும் நான் எப்படியாப்பட்ட ஒரு ஆளுன்னு சொன்னால் ஏண்ட குடும்பம் கோத்திரம் எல்லாம் மக்கால் இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அவங்களோட குடும்பம் கோத்திரம் யாராவது சொந்த பந்தம் இங்கே மதீனாவில் இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன் மதீனாவில் முஸ்லீமாக ஆகி, எனது கூட்டம் குடும்பம் எல்லாம் மக்கால் இருக்கிறாங்க. நீங்கள் யுத்தம் செய்கிறதுக்காக வேணும், அந்த மக்காவை வெற்றி கொள்றதுக்காக வேணும் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் மௌத்தா போயிடுவாங்க. அந்த பயத்தினால தான் நான் அவங்களுக்கு இந்த லெட்டர் அனுப்பினேன் என்று சொன்னார். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபியோடு இருந்தவங்க இந்த இஸ்லாத்தின் மீது கொண்ட அக்கறை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் தஅனி ஃபஅضرب عنق هذا المنافق, இந்த முனாஃபிக்குடைய அதாவது இந்த நயவஞ்சகத்தனத்தை செஞ்ச இந்த சஹாபியுடைய கழுத்தை நான் வெற்றேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து ஒரு விஷயம் கேட்டாங்க, ஒமா யுத்ரீக யா உமர், உமரே உங்களுக்கு தெரியாதா, லஅல்லல்லாஹ கத் இத்தலஅ இலா அஸ்ஹாபி பத்ர் யௌம பத்ர், அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை பார்த்து பத்ருடைய நாளில் என்ன சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹு தஆலா பார்த்து சொன்னான், இஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும், நீங்கள் என்ன வேண்டாலும் செய்யுங்க உங்களை நான் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹு தஆலா அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு சொன்ன சுபசோபனம் உங்களுக்கு தெரியாதாயா உமர் என்று கேட்டாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, அவ்வளோ பெரிய சிறப்பு தான் பத்ர் சஹாபாக்களுக்கு, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு. சஹாபாக்களை நாங்கள் பட்டியலிட்ட நேரம் முதலாவதாக ஹுலஃபா உர் ராஷிதூன், நபியோடு இருந்த அந்த 4 சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பின்னால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் ஒரே தடவையில் சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள், அதுக்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்கள் யார் என்றால் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள். கணித்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் முற்படுத்தல, அதுக்கு பிற்பட்ட காலத்தில் வந்த குலஃபாக்கள் அவங்களோட ஆலோசனை சபையில் யாராவது பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி இருப்பார்னு சொன்னால் அவருடைய கருத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு யுத்தம் தான் பத்ர் யுத்தம். அதில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படி பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கக்கூடிய நாங்கள் எப்படியாப்பட்ட உதவிகள் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்தான் என்பதையும், அதே நேரம் அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு அந்த அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை மையமாக வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையின் மீது பூர்த்தியான நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க என்ற விஷயத்தையும் நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா கேட்டவற்றிலிருந்து பிரயோசனங்களை ஏற்படுத்தி நல்ல மூத்தை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.